தெனாலிராமன் கதைகள் 26. அறிவின் விலை. ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தார். அவர் தனது மந்திரிகளிடம் கேட்டார், இந்த அவையில் யாருடைய அறிவுக்கு எவ்வளவு விலை தரலாம் என்று யாராவது சொல்ல முடியுமா? அரசவையில் சத்தம் எழுந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் அறிவுக்கே அதிக விலை என்று சொல்லத் தொடங்கினர். அப்போது தெனாலிராமன் புன்னகைத்தான். அரசே, எனது அறிவுக்கு விலை வெறும் 1 பொற்காசுதான் என்றான். அரசர் ஆச்சரியமடைந்தார். தெனாலிராமா, உன்னுடைய அறிவு அவ்வளவு சிறியதா? தெனாலிராமன் அதே புன்னகையுடன், அரசே, என் அறிவு என்னை பசியால் வாடாமல் காப்பாற்றுவதற்கு போதும். அதற்கு மேல் யாராவது விலை தந்தால் அவர்கள் முட்டாள்கள் என்றான். அனைவரும் சிரித்தனர். மறுநாள் அரசவையில், தெனாலிராமா, உன் அறிவுக்கு 1 பொற்காசு போதுமானது என்று நேற்று நீ சொன்னாய். அப்படி என்றால் இந்த புதிருக்கு பதில் சொன்னால் அந்த 1 பொற்காசை நான் உனக்கு தருகிறேன் என்றார் மன்னர். புதிர், நான் கால் இல்லாமல் நடக்கிறேன், வாய் இல்லாமல் பேசுகிறேன், ஆனால் உயிர் இல்லை. நான் யார்? தெனாலிராமன் ஒரு கணம் யோசித்து, அரசே, அது எழுத்து. அது நடக்கிறது, பேசுகிறது நம் மனதில், ஆனால் உயிர் இல்லை என்றான். மன்னர் ஆச்சரியப்பட்டார். அற்புதம், உண்மையிலேயே உனது அறிவு விலைமதிப்பே இல்லாதது என்று சொல்லி தெனாலிராமனை பாராட்டினார். நீதி. அறிவுக்கு விலை இல்லை, பணத்தால் அளக்க முடியாது. ஆனால் அதை நமக்குள் வைத்திருப்பதே உண்மையான செல்வம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.